ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சஹருக்காக நான் இன்றைக்கி என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து புளிக்குழம்பு பண்ண போகிறேன். கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நைட் டின்னருக்காக ரெடி பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி பண்ண போகிறேன். சப்பாத்திக்கு மைதாவும் கோதுமை மாவும் ரெண்டுமே கலந்து வச்சுருக்கேன். சம அளவில் எடுத்து கலந்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதை பசஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சஹருக்காக சிம்பிளான ஒரு சைட் டிஷ் தான் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோயா ஃப்ரை பண்ண போகிறேன். நம்ம அந்த நேரத்துக்கு நம்ம சோயா எடுத்து நம்ம ஊற வச்சு மசாலா தடவி ரெடி பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டைம் நமக்கு இருக்காது. ஸோ நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு மூடி போட்டு இதை வச்சிடலாம். நம்ம லாஸ்ட்டாக தான் இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா, நான் மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. பிசைஞ்சு எடுத்த மாவில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி செய்யும் போது மீதி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை சஹருக்கு கூட நம்ம சூடு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு வைக்கிறேன். புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்காகவும் சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா காலையில் சஹருக்காகவும் எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியானம் குஷ்கா பண்ணிவிட்டு எக்கு கிரேவி பண்ணினேன். எக் கிரேவி காலி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வேர்க்கடலை சட்னி அரைக்க போகிறேன். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப திக்கான, அதாவது கட்டியான வேர்க்கடலை சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் கடாயி, ஒரு பக்கம் தவா வச்சுருக்கேன். கடாயில் நான் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ அதுக்குள்ளே நம்ம சப்பாத்திக்கு மாவு திரட்டிடலாம். கல் சூடாகிறதுக்குள்ளே நான் ஒரு 2-3 சப்பாத்தி மாவு தேய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். குழம்பு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எப்போவும் மண் சட்டியில் குழம்பு வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ சஹருக்காக நான் ஏன் புளிக்குழம்பு எடுத்திருக்கேன் அப்படின்னா, காலையில் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் புளிக்குழம்பாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்த பின்னாடி இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அது வதங்குற கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தவா சூடாயிடுச்சு. இப்போ தவா சூடானதுக்கப்புறமா நான் தேய்ச்சி வச்சுருக்கிற ஒரு சப்பாத்தியை நான் கல்லில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வீட்டில் நம்ம ஒரு 2-3 பேராக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வேலைகள் செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ஒருத்தர் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எல்லா வேலையுமே நம்ம தான் செய்கிற மாதிரி இருக்கும். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா மைதா மாவும் கோதுமை மாவும் ரெண்டுமே சம அளவில் எடுத்து மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்துலேயுமே ஒரு காய் தான் எடுத்திருக்கேன். காய் சேர்த்த பின்னாடி இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரம்ஜானுக்கு நம்ம இப்போ நோன்பு வைக்கிற டைமில் அதிகமாக காரம்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்குமே காரம் ரொம்ப குறைவாகவே எடுத்துக்கோங்க. அதுதான் வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் கலந்த பின்னாடி நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாதி அளவுக்கு காய் வெந்து வந்திருக்கும். இப்போ கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன சின்ன தக்காளி, ஏன்னா நம்ம புளி தான் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் சின்ன தக்காளியாக ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு கலந்து விட்ட பின்னாடி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொட்டி, அதாவது நம்ம செய்கிற சப்பாத்தி சீக்கிரமாக காஞ்சி போகாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு இருக்கும். இதே மாதிரியே மீதம் இருக்கிற சப்பாத்தி எல்லாத்தையுமே நான் ஒன்றா போட்டு எடுத்துக்கிறேன்.
அவ்வளோதான், இது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிற சப்பாத்தி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு தடவை நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். இந்த தக்காளி எல்லாத்தையுமே மசிச்சு விட்டுருங்க. மசிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து புளிக்குழம்பு வைக்கும்போது உங்ககிட்ட பயிர் வகைகள், அதாவது மொச்சக்கொட்டை அந்த மாதிரிலாம், ராஜ்மா அது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பின்னாடி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுருங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். காரம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு பாதி அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்ச திக்கான புளியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்த பின்னாடி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து சப்பாத்தி போட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கிற மாவு உருண்டைகளை நான் வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட குழம்பு வந்து நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. புளிக்குழம்பு அப்படிங்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் சஹருக்காக ரைஸ் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை வந்து கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியானம் ரெடி பண்ணின குஷ்கா இருக்குது. அதோட வந்து பார்த்திங்கன்னா திக்காக, அதாவது கட்டியாக ரெடி பண்ண கடலை சட்னி, அதுக்கப்புறம் சப்பாத்தி, அதுக்கப்புறம் புளிக்குழம்பு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டின்னர் முடித்த பின்னாடி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட சோயா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதோட தண்ணி எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் டைமில் செய்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. அது வந்து ஊற வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் மசாலா போட்டு ஊற வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா கை வச்சு நல்லா பசைஞ்சு விட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக மசாலா எல்லாமே எல்லா சோயாவிலையுமே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கோட் ஆகிடும். இதை வந்து நல்லா கலந்த பின்னாடி நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரீசரில் வைக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெளியில் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. வேணும்னா நீங்கள் சிக்கன் மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ ரைஸை நம்ம வந்து வடிகட்டிடலாம். டின்னர் முடிஞ்ச பின்னாடி மிச்சம் இருக்கிற பாத்திரம், பிளேட்ஸ் இது எல்லாத்தையுமே, அதாவது தோசைக்கல் எல்லாத்தையுமே வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி முதல் நாள் நைட்டே நம்ம அந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் வந்து நம்ம டைமோட கிச்சனில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு நான் வந்து எப்போவும் நைட்டில் வாஷ் பண்ணின பின்னாடி கூடையில் தான் போட்டு வைப்பேன். இன்றைக்கி கூடையில் போடலை, அப்படியே ஃபுல்லாக அந்த கவுண்டர் டாப்லேயே வந்து கவுத்து வச்சுருக்கேன். தண்ணி எல்லாமே வடிஞ்சிட்ருக்கு. அவ்வளோதான், நம்மளோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீனாக நீட்டாகிடுச்சு. அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் வச்சு நம்ம இதை வந்து தொடச்சி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி கவுண்டர் டாப்பை எல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சிடலாம். எப்போவுமே வந்து அடுப்பு வந்து நைட்டில் காலியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் வந்து இன்றைக்கி ரைஸு குழம்பு இருக்கிற பாத்திரம் வந்து அடுப்புக்கு மேலே வச்சுருக்கேன். கிச்சன் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னென்ன ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ஆப்பிள், மாதுளை, அதுக்கப்புறம் கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் சப்போட்டா வாங்கிட்டு வந்திருக்காங்க. முடிஞ்ச வரைக்குமே இந்த நோன்பு டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நீங்கள் வந்து சப்போட்டா, கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் மாதுளை எல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அது வந்து வயிறு வந்து எரியாமல், அதாவது வயிற்றெரிச்சல், அதெல்லாம் வயிறு வலி இதெல்லாம் வராமல் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும்.
இது எல்லாமே நான் காலையில் தான் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:45 ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் மாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நல்ல மழை பெஞ்சுது. மாடியெல்லாம் ஃபுல்லாக வந்து நனைஞ்சு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. வெளியே வரும்போதே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து வாஷிங் மிஷின் வந்து வெளியில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஃபுல்லாக வந்து தண்ணி கவர் போட்டு வச்சுருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக தண்ணி எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் பக்கத்துலேயே நான் வந்து செடி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கீழே வச்சுருந்தேன். இப்போ நான் வந்து மேலே எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் செடியில் வந்து பூ வந்து நிறைய பூத்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 மாதம்தான் ஆச்சு இந்த ரோஸ் வந்து செடி வாங்கிட்டு வந்து. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து சரியான வாசனையாக இருக்கும். செம்ம வாசனை. லைட்டான ஒரு பிங்க்கும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த பூவு. பார்த்திங்கன்னா ஒரே கலையிலே வந்து ஒரு 4 பூ கிட்ட பூத்துருக்கு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. மழையில் நனைஞ்சிருந்தது மதியானம். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நல்லா கமன்னு வாசனை வந்துட்டு இருந்துச்சு அந்த இடத்துல நிற்கும் போதே. மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் மாடி நல்லா சில்லுன்னு இருக்குது. காற்றும் வந்து நல்லா சில்லுன்னு வீசிகிட்ருக்கு. எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால எப்போவுமே வந்து மெயின் ரோட்டில் ஃபுல்லாக வண்டிங்க போகிற சத்தம் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் 10:45 தாண்டிடுச்சு அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக வந்து காலியாக இருக்குது ரோடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட நைட் விலாக் வந்து முடிஞ்சிருச்சு. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் எழும்புறதுக்கு 3:45 ஆகிடுச்சு. எழும்புனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த சோயாவை மட்டும் நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடாயில் நான் வந்து வத்தல் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். காலையில் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் மொறுன்னு இந்த மாதிரி அப்பளம் ஏதாச்சும் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். குழம்பு வந்து சூடு பண்ணுறதுக்கு அடுப்பில் வச்சுருக்கேன். புளிக்குழம்பும் வந்து சூடாகிட்டுருக்கு. அப்பளத்தை வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோயா வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சோயா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எலும்பி நம்ம இந்த சோயா வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் மசாலா போட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலா அவங்களுக்கு வந்து அதில் வந்து நல்லா ஊறி அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் முதல் நாளே நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக அது வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா அந்த சோயாவை 2ஆக வந்து இல்லைனா 3ஆக கூட நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக. நான் வந்து இன்றைக்கி அப்படியே தான் சேர்த்தேன். அவ்வளோதாங்க, நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். இதை வந்து ஈவினிங்கில் கூட குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்காக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சஹருக்கான ரெசிபீஸ் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ரைஸ், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்ட புளிக்குழம்பு, சோயா ஃப்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து வத்தல் எடுத்திருக்கேன். கூடவே 2 சப்போட்டா பழம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இன்றைக்கி ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.